அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹுடைய விருந்தினர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய அருளால் அல்லாஹுடைய மாபெரும் புனித இல்லமான காபத்துல்லாவில் அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்டுவானாக. இங்கு நாம் தங்கியிருந்து செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் தவாஃப், உம்ரா மற்றும் எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக. இன்றைய தினம் நாம் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மதீனா செல்ல இருப்பதால் மதீனாவில் சிறப்புகளும் மதீனாவில் நாம் பின்பற்றக்கூடிய ஒழுக்கங்களும் அங்கு நாம் நடந்து கொள்ளும் முறைகள் பற்றி மௌலானா மௌலவி பீர் முகமது அஜத் அவர்கள் அன்வாரி அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحابه وسلم. أما بعد، قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى عليه صلاة صلى الله بها عليه عشرة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாமும் சாந்தியும் எங்களது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக அல் பஷாரத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலியமாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலாமும் சாந்தியும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் அல்லாஹ் கியாமத் நாளில் வாஜிபாக ஆக்குவானாக. நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லாம் தாகித்திருக்கக்கூடிய சமயத்தில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலே அந்த தண்ணீரை பருகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சோனத்தில் எங்களது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான் என்பதை தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான். மனிதனையும் ஜின்னையும்
வணங்குவதற்காக வேண்டிய நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறார். அல்லாஹ் நம்மை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஆக இந்த உலகத்துல ஒரு சிறிது காலம் நாம் வாழ்ந்துவிட்டு நாம் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து விட்டால் மரணம் என்பது ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் மௌத் என்பது நம்மளை வந்து அடைந்தே தீரும். அந்த மௌத் வருவதற்கு முன்பதாக நாம் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். மன்னரைக்கு தேவையான விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த மக்கா நகருக்கு நாம் வருகை தந்து அல்லாஹுக்காக வேண்டியே நாம் என்ன செய்தோம்? உம்ராக்களை செய்தோம். அல்லாஹுக்காக வேண்டிய ஃபர்லான தொழுகையிலே நாம் தொழுதோம். நாம் அல்லாஹுக்காக வேண்டியே அவரிடத்திலே நாம் என்ன செய்தோம்? பிரார்த்தனைகளும் அல்லாஹ்விடத்திலே நாம் புரிந்தோம். நாம் செய்த இந்த உம்ராக்களையும் தவாஃபையும் 5 நேர தொழுகையும் துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த புனிதமிக்க இந்த மக்கா நகரத்தில் உள்ள அமல்களை முடித்துக்கொண்டு நாம் மதீனத்தினுடைய மண்ணின் பக்கம் பயணமாக கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஏற்கனவே இந்த புனிதமிக்க மக்காவில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும், இங்கு என்ன அமல்கள் செய்தால் என்ன சிறப்பு, அதற்குரிய கூலியை அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கிறான் என்ற சிறப்பை நாம் முறையாற்றினோம். இப்ப மதீனத்தினுடைய மண்ணுக்கு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மதீனத்தினுடைய மண்ணை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தய்யிபா, நறுமணமிக்கது, பரிசுத்தமானது என்பதாக சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, மதீனத்தினுடைய மண் தூசி கூட மனிதனுக்கு ஷிஃபா அளிக்கக்கூடியது என்பதாக நாம் காணுகின்றோம். மேலும் இந்த மதீனத்தினுடைய மண் ஆகிறது ஈமான் உடையவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடமும் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஒன்று சேர்ந்த இடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய இடமும் மக்காவை விட்டு எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகரை தேர்ந்தெடுத்தார்கள் வாழ்வதற்கும் அங்கே மறைவதற்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க பூமிக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் செல்ல போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த பூமி, அந்த பூமிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கா நகரத்திற்காக வேண்டி என்ன செய்தார்கள்? துஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கா ஃபஜஅலஹா ஹரமன் வ இன்னி ஹர்ரம்துல் மதீனா ஹரமன் மா பைன மஅஸித்திஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த புனிதமிக்க மக்காவை அவர்கள் புனிதப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் புனிதமிக்க மக்காவை நான் என்ன செய்தேன்? நான் புனிதப்படுத்தினேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கா நகருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அதுவும் இரட்டிப்பான முறையிலே என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 துஆக்களை பெற்ற நகரம் என்பது இந்த மதீனத்து நகரம். இப்ப நாம் பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, லா துஷத்து ரிஹால இல்லா இலா ஸலாஸத மஸாஜிதின். அதிக நன்மையை நாடி நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் 3 பள்ளிவாயலுக்கு மட்டும் பயணிங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப அதிக நன்மையை நாடி மக்கா நகருக்கு வந்தோம். இங்கு தொழக்கூடிய ஒரு தொழுகையினுடைய மதிப்பு 1,00,000 நன்மைகள். இதே மதீனத்து மண்ணில் நீங்கள் தொழுதால் 1000. வேற பள்ளிகளில் தொழுதால் இந்த நன்மைகள் கிடைக்காது. அப்ப அதிக நன்மையை நாடித்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த மதீனத்து மண்ணுக்கும் செல்ல இருக்கிறோம். மக்காவிற்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிக்க மக்காவிலே சொர்க்கத்தினுடைய கல் இருக்கிறது.
ஆனால் சொர்க்கத்தினுடைய பூமியே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதீனத்து மண்ணில் தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி வல் மிம்பரி ரௌலத்தும் மிர் ரியாலில் ஜன்னah. என் வீட்டிற்கும் என் மெஹராபுக்கும் இடைப்பட்ட இடம் என்பது இது சுவனத்தினுடைய பூமி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அந்த பூமி மீண்டும் சொர்க்கத்தின்பால் உயர்த்தப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்கள் அங்க தொழுகுவதற்கு அனுமதியும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல போய் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல எத்தனை ரக்காயத்துக்களை நாம் தொழுக முடியுமோ 2 தொழுது கொள்ள வேண்டும். அந்த இடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத்துக்களை மோதிக்கொள்ள வேண்டும். அங்கே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமும் நாம் சொல்லிவிட வேண்டும். இப்ப உள்ள முறை எப்படி வச்சிருக்காங்கடா, அந்த ரௌலத்துல் ஜன்னாவில் தொழுத பிறகு வெளியாகிவிட்டு மீண்டும் சலாம் சொல்வதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழியிலே வர வேண்டும். ஆனால் உள்ளே இருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் சலாமை சொல்லிவிடலாம். அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 ஹலீஃபாக்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அவர்களுக்கு நாம் சலாமை சொல்லிவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாம் சொல்லுகிறோம், ஸலவாத்தையும் ஓதுகிறோம். இந்த 2ஐயும் மலக்குமார்கள் என்ன செய்வார்களாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எடுத்து காட்டுவார்களாம். இப்போ ஒரு இடத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை நாம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் அதை மலக்குமார்கள் எடுத்து கொண்டுட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய சமயத்துல யார் ஒருவர் அந்த ஸலாத்தை சொன்னாரோ அவருடைய தாய் தந்தையினுடைய பெயரை சொல்லி சொல்லப்படுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்முடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, மரணித்திருந்தாலும் சரி, நம் தாய் தந்தையினுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்தை சொன்னார் என்பதாக எடுத்து காட்டப்படுமா? மலக்குமார்கள் அல்லாஹ் எண்ணிக்கையே கிடையாது. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் எத்தனை லட்சம் கோடி படைத்திருக்கிறான் என்பது தெரியாது. ஆனால் சில மலக்குமார்களை அல்லாஹ் சில பொறுப்புகளில் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்விடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வரக்கூடிய வேலை, குர்ஆனை கொண்டு வரக்கூடிய வேலை. அதை போன்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்குண்டான பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் மழை பொழிய வைக்கக்கூடிய பொறுப்பை அவரிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையில் சூர் ஊதக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்படி 4 மலக்குமார்களுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் சில மலக்குமார்களை அல்லாஹ் எப்படி நியமித்து வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாஹீன ஃபில் அர்த். சில மலக்குமார்களை அல்லாஹ் பூமியிலே நிலப்பரப்பிலே நியமித்து வைத்திருக்கிறான். நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர்கள் அப்படியே சுத்திக் கொண்டே இருப்பார்களாம். எங்கு சலாம் ஸலவாத் ஓதப்படுகிறதோ அங்கே அவர்கள் ஹாதிராகிறார்கள். நம்மளுடைய சலாமை எடுத்து கொண்டுட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பு அந்த மலக்குமார்களுக்கு இருக்கிறது. ஆரம்பமாக அமர்ந்திருக்கக்கூடிய நாம், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒருமுறை நபியின் மீது ஸலவாத்தை ஓதினோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. யார் இந்த ஸலவாத்தை சொன்னார்களோ இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது இந்த ஸலவாத்தை சொன்னார்கள் என்று கபரிலே ஒப்படைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் மரணித்து விட்டால் கபரிலே அடக்கம் செய்த பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருவீங்களே, அது நமக்கு வேண்டால் சாத்தியமாகலாம். நான் மரணித்து விட்டால் என்னை கபரிலே அடக்கம் செய்தால் 3 நாட்களுக்கு பிறகு என் கபரை தோண்டி பார்த்தால் என் உடம்பிலிருந்து நீராக வடிந்து அப்படியே நாத்தம் எடுக்க ஆரம்பித்துடும். இதே 40 நாட்களுக்கு பிறகு பார்த்தால் சதை என்பது இருக்காது, எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். இதே 1 வருடத்திற்கு பிறகு தோண்டி பார்த்தால் எலும்பும் கூட சில எலும்புகள் மக்கி போயிருக்கும், சில எலும்புகள் மிச்சமாக இருக்கலாம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமல் அர்ல அன் தஅகுலல் அஜ்சாதல் அன்பியா. நபிமார்களுடைய உடலை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் மண் அரிப்பதை, மண் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனத்து நகரத்திலே வெளியிலே இருக்கிறார்கள். வேகமாக வருகிறார்கள் மதீனா நகரை நோக்கி. தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா இருக்கிறது. அந்த கஃன் ஆடையை நீக்கிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். திபுத்தும் ஹய்யன் வ மய்யிதன், உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்துல உங்கள் மேனியில் கஸ்தூரி மனம் கமலும். நீங்கள் மரணித்த பிறகு நான் முத்தமிடக்கூடிய சமயத்தில் அந்த கஸ்தூரி மனம் கமலுகிறது. நம்ம எல்லாம் ஒரு நாள் குளிக்கலைண்டாவே பக்கத்துல நின்று தொழக முடியாது. அந்த அளவுக்கு நாற்றம், துர்நாற்றம் அடிக்கும், வேர்வை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வையே கஸ்தூரி மனம் கமலம் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப அன்றைக்கு எப்படி மையத்தாக இருக்கக்கூடிய சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களோ, உங்கள் மேனியில் யா ரசூலல்லாஹ் கஸ்தூரி மனம் கமலுகிறது என்பதாக மரணித்த பிறகும் அதே போன்று அல்லாஹ் இன்றைக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய சலாமும் சலாத்தும் சொல்லப்படக்கூடிய சமயத்துல அங்கே என்ன செய்யப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. ஆகையால் கண்ணியமிக்க ஹாஜிகளே, மதீனா நகருக்கு செல்லக்கூடிய நாம் ஃபர்லான தொழுகையை தொழுதுறோம். ஃபர்லான தொழுகையை மஸ்ஜிதுல் ஹரமில் தொழுதால் தான் 1000 நன்மைகள். அங்க அந்த வளாகம் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல போய் நீங்க என்ன செய்யணும், அங்கே இருந்து தொழுகணும். தொழுதால் தான் அந்த நன்மை. ஆனால் இங்கு அப்படி கிடையாது. ஹரமுடைய எல்லைக்குள் எங்கு தொழுதாலும் 1,00,000 நன்மைகள். ஆனால் மஸ்ஜிதுல் நபவியில் அந்த பள்ளி என்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளாகம், காம்பவுண்ட் உள்ளுக்க அந்த இடங்களில் தொழுதால் தான் இந்த நன்மை கிடைக்கும். அப்ப ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டோம்னால் அங்கு உம்ரா என்பதும் கிடையாது, தவாஃப் என்பதும் கிடையாது. அப்ப அங்கு போய் என்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான அமல். அல்லாஹ் தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எப்படி தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்வதை போல நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். நானும் சொல்லுகிறேன், மலக்குமார்களும் சொல்கிறார்கள். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தனது வான்மறை கட்டளையிடுகிறான். அல்லாஹ் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா? அல்லாஹ் யாரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டுமா? அவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வே நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய சமயத்துல அல்லாஹ் மலக்குமார்களும் சொல்கிறார்கள், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், தனது வான்மறையிலே நம்மை பார்த்து சொல்கிறான், கட்டளையிடுகிறான். ஆகையால் அங்க போன பிறகு ஃபர்லான தொழுகையில் முடிந்து விட்டால், அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து கொண்டு நம்முடைய நாவுகள் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக அன்-நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வஸல்லம், அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத், அல்லது தொழுகை அத்தஹியாத்தில் இருப்பில் நம்ம இருக்கக்கூடிய சமயத்துல அத்தஹியாத் ஓதுன பிறகு ஓதுறோம்ல, ஆரம்பமாக சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஸலவாத், இந்த ஸலவாத்தை ஓதுவது. அப்ப நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ள பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம ஆரம்பிச்சிடணும், ஸலவாத் ஆரம்பிச்சிடணும். மதீனாவுக்கு சுமார் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணிக்கக்கூடிய நீங்கள் குறைந்தது அங்கு செல்லக்கூடிய சமயத்துல ஒரு 1000 அல்லது 2000 ஸலவாத்துக்களையாவது ஓதி முடித்து வேண்டும். அந்த மதீனா நகரம் சென்ற பிறகு கூட வீண் பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி. அங்க போய் ஒரு குறை கூட சொல்லக்கூடாதாம். உதாரணத்திற்கு கொடுக்கக்கூடிய உணவில் உங்களுக்கு குறை இருந்தாலும் கூட அந்த பூமியில் குறை கூட சொல்லக்கூடாதாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த பூமி. நம்முடைய நாவுகள் எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
எந்த அளவுக்கு இந்த ஸலவாத்துக்களை நீங்க ஓதிக்கொண்டே இருக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துவான். உங்களுடைய முகத்தில் அல்லாஹ் ஒரு நூறானியத்தை ஏற்படுத்துவான். உங்களுக்கு வறுமை என்பதை அல்லாஹ் நீக்கி விடுவான். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செலவு பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்காவிற்கும் இந்த மதீனாவிற்கும் வந்திருக்கிறோம் தவிர இந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்கு அல்ல, இபாதத்து செய்வதற்காக வேண்டித்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆகையால இந்த புனிதமிக்க பூமியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال فوالذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده ولده. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உயிர் எவனது கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தையும் அவரது மக்களையும் விட நான் அன்பானவராக ஆகும் வரைக்கும் நீங்கள் உண்மையான ஈமான் உள்ளவராக மாட்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நம்ம சம்பாதித்து வைத்த பொருள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய வீடு வாசல், இவைகளை விட நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நபியை நாம் நேசிக்காத வரைக்கும் நாம் ஈமான் உள்ள மனிதனாக ஆக முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபி அவர்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், அன்ன ரஜுலன் ஸஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ் ஸஅத். ஒரு சஹாபி அவர்கள் வருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கியாமத் என்பது எப்போது ஏற்படும்? ஃபகால மதா ஸஅ, எப்பொழுது கியாமத் நாள் என்பது வரும் என்பதாக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கியாமத் நாளை பற்றி கேட்கக்கூடிய நீங்கள் அதற்குண்டான தயாரிப்புகளை நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்களா? மறுமை எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கிறார். அந்த மறுமைக்கு தேவையான அமல்களை நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபி சொன்னார், லா ஷை, என்னிடத்துல எதுவுமே இல்லை. இன்னி அஹப்புல்லாஹ வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹுவையும் அவனுடைய நபியையும் நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அன்த மா அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அப்ப அந்த சஹாபி என்ன சொல்கிறார்? கியாமத் நாளுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் எதுவும் செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அவரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்களாம். அப்ப நபியை நம்ம நேசித்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்க முடியும். அப்ப நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னாவையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் மலம் கழிப்பதிலிருந்து அவன் தூங்குவதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன துஆக்கள் ஓத வேண்டும், என்ன முறையில் எதை செய்ய வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், குடிப்பதாக இருந்தால் கூட வலது கரத்திலே எடுத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்க வேண்டும். ஒரு பாலை குடித்தால் கூட அந்த பாலுக்கு என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதாக நாம் சொல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், நபியினுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை, உஹது மலை, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஜியாரத்துல கூட்டிட்டு கொண்டு போய் காட்டுவாங்க. மலைங்க, அது கல்லு தான், கல்லும் மண்ணும் சேர்ந்தது ஒரு மலை. அந்த மலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தும் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் கேட்டு இருக்கிறது. அதுக்கு காது இருக்கா, வாய் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மலையில அபூபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு என்ன செய்கிறார்கள்? அந்த மலையிலே ஏறக்கூடிய சமயத்துல ஃபரஜஃபல் ஜிபால், அந்த மலை அப்படி கிடுகிடுன்னு நடுங்குச்சான், அப்படி ஆடிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையை பார்த்து சொன்னார்களாம், யா உஹத் உஸ்புத் ஃபஇன்னமா அலைக சித்தீகுன்
வஷ்ஷஹீதான், மலையே உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக் அபூபக்கர் சித்திக்கும் 2 சுஹதாக்களும் உன் மீது இருக்கிறார்கள், அமைதியாக நில் என்று காலை அடித்தார்களாம். நடுங்கிய குலுங்கிய மலை அப்படி நின்றதாம். மலை பேச்ச கேட்டு இருக்குங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்ச. ஏன் அந்த மலை குலுங்குச்சு தெரியுமா? நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை அடைம்பிடித்து கேட்கக்கூடிய சமயத்துல அந்த பொருளை நாம் வாங்கி கொடுத்தால் அந்த குழந்தை அந்த பொருளை வாங்கி கொண்டு என்ன செய்யும்? அப்படி குதிக்கும் சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில. அந்த மலை மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹதின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்கூடிய சமயத்துல மலைக்கு சந்தோஷமாம், உஹது மலைக்கு. அந்த மகிழ்ச்சியில் குலுங்கியதாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலையை பார்த்து உஸ்புத், அமைதியாக நில் என்று சொன்னவுடன் மலை அப்படியே நின்று விட்டது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா உஹது ஜபல் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இது உஹது மலை, நாங்கள் நேசிக்கின்றோம், அதுவும் எங்களை நேசிக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மலை ரசூலை நேசித்திருக்கிறது, நபியும் அந்த மலையை நேசித்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு மலையே நபியை நேசித்திருக்கிறது என்று சொன்னால், நாம் உம்மத் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் என்று சொல்லக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நபியை நாம் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அந்த புனிதமிக்க பூமிக்கு போன பிறகு நாம் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும், நபியை நேசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகரத்தை சொன்னார்கள், ஹாதிஹி தய்யிபா, இது பரிசுத்தமான பூமி என்பதாக சொன்னார்கள். மதீனாவை நேசித்தார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய வீடுகளை நேசித்தார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். அதாவது மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்ற பிறகு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு மதீனத்து மண்ணும் மதீனா வாசிகளும் தான் உதவியாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கா நகரத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மக்கா காஃபிர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி திட்டமிடுகிறார்கள். இந்த கொலையை அல்லாஹ்வுடைய கட்டளை, மக்கா நகரத்தை விட்டு நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவை நோக்கி செல்கின்றார்கள். மதீனா நகரம் மக்கள் நபியினுடைய வருகையை எந்த அளவுக்கு ஆசையோடு எதிர்பார்த்தார்கள் தெரியுமா? இன்றைக்கு மஸ்ஜிதே குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம்தான் மதீனத்து நகரத்தினுடைய கடைசி பகுதியாக, எல்லையாக இருந்துச்சு. அன்றைக்கு மக்கள் எல்லாம் சனியத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, உயரமான இடம். அப்ப மக்கள் வரக்கூடிய பகுதி என்பது தாழ்ந்த ஒரு பகுதி. அந்த உயரமான பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தூரத்தில் வரக்கூடிய மக்களும் தெரிவார்கள். அப்ப மதீனத்து சிறுவர்களும் சிறுமியர்களும் மதீனா வாசிகள் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டிய சனியத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிற்கு சென்று எதிர்பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த வருகையை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் என்று சொன்னால், 30 நாட்கள் நாம் நோன்பு வைத்துவிட்டு நாளை பெருநாள் என்று பிறை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுமே. காலையில புதிய ட்ரெஸ் அணிந்து கொண்டு பள்ளிக்கு நாம் சாரையாக சென்று விட்டு ஒவ்வொருவரையும் நாம் சந்தித்து முசாஃபா செய்து கொள்வோம், வாழ்த்து கூறிக்கொள்வோம் அல்லவா? அது போன்று அன்றைய மக்கள் என்ன செய்தார்கள்? ஈது பெருநாள் போன்று கொண்டாடினார்கள், கவிதை பாடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகம் அந்த பள்ளத்தாக்கில் மேலே ஏறக்கூடிய சமயத்தில் சொன்னார்கள், தலா அல் பத்ரு அலைனா மின் சனியத்துல் விதா. அந்த சனியத்துல் விதா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில இருந்து கீழிருந்து அவருடைய ஒட்டகம் மேலே ஏறக்கூடிய சமயத்துல பௌர்ணமி நிலவு மேலே வெளியாகுவதை போன்று வர்ணித்து பாடினார்கள். முழு பௌர்ணமி நிலவு வெளியாகிறது என்பதாக சொன்னார்களாம். ஆக கண்ணியமிக்க ஹாஜிகளே, அந்த அளவுக்கு அன்சாரிகள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனத்திற்கு மண்ணுக்கு சென்ற பிறகு தொழுகுவதற்கு என்று அங்கே ஒரு பள்ளிவாசல் கிடையாது, இறை இல்லம் என்பது கிடையாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுடைய அந்த மண்ணுக்கு சென்ற பிறகு முதலாக ஒரு இறை இல்லத்தையும் கட்டினார்கள். அதுதான் மஸ்ஜிதே குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். ஆரம்பமாக மதீனாவில் கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் என்பது மஸ்ஜிதே குபா. அதற்கு பிறகுதான் மஸ்ஜிது நபவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார்கள். அந்த மஸ்ஜிதே குபாவை கட்டினார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிது நபவியை கட்டப்பட்டது.
மஸ்ஜித் நபவியை கட்டிய பிறகும் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்கு என்ன செய்வார்களாம்? ஹதீஸிலே வருகிறது, மாஷியன் வ ராகிபன் ஃபில் இபல், அதாவது நடந்தும் செல்வார்கள், ஒட்டகத்தில் சவாரி செய்து அந்த பள்ளிக்கு சென்று என்ன செய்வார்களாம்? 2 ரக்காயத்தை தொழுவார்களாம். ஹதீஸிலே வருகிறது, மன் ததஹர ஃபீ பைத்திஹி சும்ம அதா மஸ்ஜித் குபான் ஃபஸல்லா ரகாயத்தைன் கான லஹு கஅஜ்ரு உம்ரத்தின், யார் ஒருவர் தன் இருப்பிடத்திலிருந்து ஒளி செய்து கொண்டு அந்த பள்ளிக்கு சென்று 2 ரக்காயத்தை நீங்கள் தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்குமா? உம்ரா ஏற்கனவே நீங்க செஞ்சிட்டீங்க, ஆனால் அங்கு சென்று 2 ரக்காயத்தை தொழுவதின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு அந்த 2 ரக்காயத்தின் மூலியமாக ஒரு உம்ராவுடைய கூலி கிடைக்கிறது. மீகாத்துக்கு சென்று நீங்கள் இஹ்ராம் கட்ட தேவையில்லை, நியத் வைக்க தேவையில்லை, தவாஃப் செய்ய தேவையில்லை, சை செய்ய தேவையில்லை, மொட்டை அடிக்க தேவையில்லை. 2 ரக்காயத்தை நீங்கள் தொழுது விட்டாலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு உம்ராவுடைய நன்மையை தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த பள்ளியை கட்டி முடித்த பிறகு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகமாக அந்த பள்ளிக்கு செல்வார்கள். அது போன்று ஏராளமான அங்கு பார்க்கக்கூடிய இடங்களும் இருக்கிறது. மஸ்ஜித் துல் கபிலத்தின் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல், உஹது போர் நடந்த இடங்கள், இது போன்ற இடங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க அந்த பூமியை நேசித்தார்கள். நாமும் அங்கு சென்ற பிறகு அந்த மண்ணை நேசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய விளைச்சலில், அதாவது விவசாயத்திற்கும் அங்குள்ள தானியங்களுக்கும் அங்குள்ள பொருளுக்கும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். சொல்லுவாங்க, அங்க போன பிறகு பொருளை வாங்கக்கூடிய சமயத்துல பேரம் கூட பேசக்கூடாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஆகையால நாம் வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு அந்த புனிதமிக்க பூமியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அங்கு ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னரை கபிரிஸ்தான் இருக்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கபிரிஸ்தான் அது. அங்கும் பெரும் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்தவர்கள், மிகப்பெரிய ஆலிம்கள், ஷுஹத் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் கண்ணியமிக்க ஹாஜிகளே, அந்த மன்னரை என்பது ஒரு சிறப்புக்குரிய மன்னரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத ஃபில் மதீனதி குன்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமத்தி. ஒரு கால் மதீனா மண்ணுக்கு சென்ற பிறகு நாம் மரணித்து விட்டால், அங்கே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபாரிஸ் நமக்கு வாஜிபாகிறது. ஆனால் எல்லோருக்கும் கிடைத்து விடாது அந்த மரணம் என்பது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அந்த மரணம் கிடைக்கும். சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள், கண்ணால் நாங்கள் பார்த்தோம் அதை, ஜன்னத்துல் பக்கியினுடைய ஜியாரத்தை முடித்துவிட்டு அங்கு துவா ஓதிவிட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பக்கூடிய சமயத்துல ஒரே ஒரு பெண்மணி தாய் அவர்கள், கொஞ்சம் வயதானவர்கள் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் திடகாத்திரமாக இருந்தார்கள். மக்காவிலும் திடகாத்திரமாக இருந்தார்கள், மதீனாவிலும் திடகாத்திரமாகத்தான் இருந்தார்கள். அவர்களோடு 2 சகோதரி வந்திருந்தார்கள். அவர்களுடைய சம்பந்தி, பொண்ணு கொடுத்த அந்த சம்பந்தியும் வந்திருந்தார்கள். எல்லோரும் திரும்பக்கூடிய சமயத்துல, ஆனால் அவர்கள் மற்றும் ஜன்னத்துல் பக்கியை நோக்கி என்ன செய்தார்கள்? ரொம்ப நேரம் அழுது துவா செய்து கொண்டே நின்றார்கள். இவங்க வரலைன்னு சொல்லி அவங்களுடைய சகோதரிகளும் வரல, அவங்க சம்பந்தியும் வரல. சரி, துவா செஞ்சுட்டு வரட்டும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். நாங்க மட்டும் நடந்து போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய இரவுல நல்லா இருந்த ஒரு பெண்மணி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அவர்கள் பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய சமயத்தில் அப்படியே மயங்கி விடுகிறார்கள். அங்கே அவர்களுடைய ரூஹும் பெறுகிறது. அவங்களுடைய சகோதரி சொன்னாங்க, நேற்று எங்களுடைய அக்கா அவர்கள் ஜன்னத்துல் பக்கிக்கு முன்னால் நின்று துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ், இந்த மண்ணிலே மரணித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிடும் என்பதாக நான் இப்பொழுது கேள்விப்பட்டேன். நான் ஊருக்கு திரும்ப விரும்பவில்லை. ஊருக்கு திரும்ப நான் விரும்பவில்லை. என்னுடைய ரூஹை இங்கே கைப்பற்றிக்கொள். உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பூமியில் நானும் அடங்க வேண்டும் என்பதாக துஆ செய்தார்களாம். அவர் சொல்றாங்க,
ரூஹு போன பிறகு நம்ம அவர்களை சந்திக்கக்கூடிய சமயத்துல ஒரு சகோதரிகள் சொல்கிறார்கள், எங்க அக்கா இப்படித்தான் துவா செய்தார்களாம் என்பதாக. இந்த மக்கா நகரத்தினுடைய கிளைமேட் வேற, மதீனத்து மன்னனுடைய கிளைமேட் வேற. வெயில் காலங்கள், குளிர்காலத்துல மக்காவை விட மதீனா நகரம் என்பது கடுமையான குளிராக இருக்கும். இப்ப மக்கா நகரத்தை விட்டு என்ன செய்கின்றார்கள், சஹாபாக்கள் புலம்பெயர்ந்து முஹாஜிரீன்களாக அந்த மதீனா நகருக்கு சென்று விடுகிறார்கள். அந்த மதீனா நகருக்கு சென்ற பிறகு என்ன செய்கிறது, நோய்கள் ஏற்படுது சஹாபாக்களுக்கு. இப்ப திடீரென்று நம்ம ஒரு ஊருக்கு போறோம், அந்த தண்ணி நமக்கு ஒத்துக்கிறாது, சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இது போன்ற விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஏற்படும். இது போன்ற சஹாபாக்கள் அங்கு புலம்பெயர்ந்து சென்ற பிறகு அவர்கள் நோய் வாய்ப்படக்கூடிய மக்களாக ஆயிட்டாங்க. சில சஹாபாக்கள் மக்கா நகரத்தை தான் விரும்பினார்கள், அவருடைய உள்ளத்தில் மக்கா தான் உயிராக இருந்தது, மதீனத்து மண்ணை அவர்கள் வெறுத்தார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில பார்க்கறாங்க, முஹாஜிர் என்று சொன்னால் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள், அன்சாரிகள் என்று சொன்னால் மதீனா வாசிகளுக்கு சொல்லப்படும். அப்ப அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் அதிகமான முஹாஜிரின்களை காணவில்லை, மக்கா வாசிகளை காணல, மதீனத்து வாசிகள் தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம் சில நபர்களிடத்துல, ஏன் முஹாஜிரின்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதிகமா வரல? யார சொல்லலாம், அதிகமான நபர்கள் நோய் உற்றவர்களாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நேரத்தில் மதீனத்து நகரத்தை பற்றி, மதீனா நகரத்துல மக்காவை பற்றி கவிதை பாடி செல்வார்களாம். அந்த அளவுக்கு மக்கா அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களாம், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மக்கத, அதாவது நாங்கள் எப்படி மக்காவை நேசித்தோமோ அதை விட பன்மடங்காக எங்களுடைய தோழருடைய உள்ளத்தில் மதீனாவை யா அல்லாஹ் அன்பை போடுவாயாக, நேசிக்க வைப்பாயாக என்று துஆ செய்தார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மதீனாவை வெறுத்த சஹாபாக்கள் மதீனாவை எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக மதீனாவை வெறுத்தார்கள். சொன்னார்கள் அதற்கு பிறகு, அல்லாஹும்ம வர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், யா அல்லாஹ் நான் உன் பாதையில் போரிட்டு ஷஹீதாக வேண்டும், என்னுடைய அடக்க ஸ்தலம் என்பது, என்னுடைய மையத்து என்பது இந்த மதீனத்து மண்ணிலே ஆக வேண்டும் என்பதாக துஆ செய்தார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிற்கு பிறகு சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மதீனாவுடைய அன்பை அதிகப்படுத்தினான். எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெறுத்தார்களோ, சொன்னார்கள் நான் இங்கே மரணிக்க வேண்டும் இந்த மதீனத்து மண்ணிலே என்பதாக துஆ செய்தார்களாம். அந்த ஜன்னத்துல் பக்கீல 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில முழு உலகத்தையும் அழித்து விட்டு மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான், சூர் ஊதப்பட்டு மீண்டும் என்ன செய்யப்படும், உலகத்திலிருந்து எழுப்பப்படுமா. அந்த சமயத்துல உலகத்திலிருந்து முதலாக 3 நபர்களைத்தான் எழுப்பப்படும், 3 நபர்களைத்தான் எழுப்பப்படுமா. முதல்ல எந்த கபிரிஸ்தான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவருடைய கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அவருடைய கலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் அல்லாஹ் முதலாக எழுப்புவானாம். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வானாம், ஜன்னத்துல் பகீ என்று சொல்லக்கூடிய கபிரிஸ்தான் இருந்து 70,000 நபர்களை எழுப்பப்படுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள், அந்த மஸ்ஜிது நபவியில அமர்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு ஒரு குத்துபா உரையை ஆற்றக்கூடிய சமயத்துல சொல்றாங்க, இந்த ஜன்னத்துல் பகீல இருந்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், எழுப்பக்கூடிய சமயத்துல 70,000 நபர்களை அல்லாஹ் எழுப்புவான். வுஜூஹுஹும், அவருடைய முகமாகிறது பௌர்ணமி நிலவை போன்று இருக்குமா. அந்த 70,000 நபருடைய முகம் எப்படி இருக்கும், பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசமாக இருக்கும். யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின், கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்களாம். எப்படி பாருங்க, அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களில் இருந்து அல்லாஹ் 70,000 நபர்களை தேர்ந்தெடுப்பான். அந்த நபர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்களுடைய முகமாகிறது பௌர்ணமி நிலவை போன்று இருக்கும். அவர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கின்றி என்ன செய்வார்கள், சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த மஜ்லிஸ்ல இருந்து ஒரு நபர், ஒரு சஹாபி வேகமாக எந்திரிச்சார். அவர்தான் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ் அந்த 70,000 நபர்கள்ல நானும் இருப்பேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் யா உக்காஷா, நீங்களும் இருப்பீர்கள். இவர் எந்திரிச்ச உடனே இன்னொரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாராம், யா ரசூலுல்லாஹ் நானும் அந்த கூட்டத்தில் 70,000 நபர்களில் இருப்பேனா? சபகத்து உக்காஷா, உக்காஷா உங்களுடைய முந்தி விட்டார் என்பதாக சொன்னார்களாம்.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மதீனத்துடைய மண்ணில மரணம் என்பது எல்லோருக்கும் விடாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான். நபியினுடைய சிபாரிஸ் அங்கு மரணித்து விட்டால் அங்கு நமக்கு நபியினுடைய சிபாரிஸ் என்பது ஏற்படுகிறது. அங்கு போன பிறகு காய்ச்சல், நோய், தலைவலி வந்தாலும் கூட அதை நாம் என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. அங்கே சென்ற பிறகு நமக்கு ஏதாவது நோய்கள் வரலாம், அதையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, பெரிதுபடுத்தக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்வான், புனிதமிக்க அந்த பூமியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மதீனத்தினுடைய காற்று தூசி வீசினால் கூட அது உங்களுக்கு ஷிஃபா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க பூமி அந்த மதீனா நகரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மதீனத்து மண்ணில செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டாங்க. ஏனென்றால் செருப்பு அணிவது சுன்னா, நபி வழிதான். ஆனால் நான் செருப்பு அணியக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற அந்த இடங்களில் என்னுடைய செருப்பு அங்கு பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய செருப்பு இல்லாமல் செல்வார்களாம். அந்த அளவுக்கு மதீனத்துடைய மண்ணுக்கு அவர்கள் கண்ணியத்தை செலுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஆகையால் கண்ணியமிக்க ஹாஜிகளே, நாமும் அங்கு சென்ற பிறகு முழு ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், பேணுதலை நாம் இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் ஆண்களையும் பெண்களையும் ரவுதாவுக்கு அழைத்து செல்லக்கூடிய சமயத்தில் நாம் பரிசுத்தமாக நாம் செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய உள்ளத்தில் எங்களுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருப்பதாக நினைத்துக் கொண்டு தான் நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஏன், நீங்கள் சொல்லப்படக்கூடிய சலாமுக்கு பதிலளிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் உறுதியோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கே நின்று நாம் சலாம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லக்கூடிய சலவாத்துல அந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும். சும்மா ஏதோ உள்ள கூட்டிட்டு போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கு யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லிட்டு வரக்கூடாது. ஒரு பெரிய ஒரு நபரை சந்திக்க போறீங்க, ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரை சந்திக்க போறீங்க, சந்திக்க போனால் அவரிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு பணிவாக, ஒரு கண்ணியமாக, நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு எப்படி பரிசுத்தமாக அவருக்கு முன்னால் நீங்கள் அமைதியாக நின்று அவருக்கு நீங்கள் சலாம் சொல்வீர்களோ அதை விட உயிரிலும் மேலான எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் இதை விட மேலாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒழுக்கத்தோடு இறையச்சத்தோடு நான் சொல்லக்கூடிய சலாமிற்கு எங்களுடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் என்ற உணர்வோடு நாம் சலாம் சொல்ல வேண்டும். அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 7 ஹலீஃபாக்கள், இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு அஷ்ஹது அன்னக கத் பலகத அர்-ரிஸாலத வ அத்தைத அல்-அமானத வ நஸஹத அல்-உம்மா வ ஜாஹத ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி சொல்லி தருவாங்க உங்களுக்கு முறையாக இன்ஷாஅல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். நான் சாட்சி சொல்கிறேன், உங்களுடைய நபித்துவத்தை நீங்கள் முழுமையாக்கி விட்டீர்கள் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக சில அந்த வாசகங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தரப்படும். அதை போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் அஸ்ஸலாமு அலைக யா கலீஃபத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸாக்கல்லாஹு அன்னா வ அன் உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரல் ஜஸா. என் சார்பாகவும் உங்களுடைய உம்மத்தின் சார்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சலாம் சொல்லக்கூடிய சமயத்திலும் அதே போன்று நாம் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமிக்க பூமிக்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பது யாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமி கிடைக்கும். ஈமான் உள்ளவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம். ஈமான் அதாவது ஈமான் உறுதி உள்ளவர்கள் தான் அங்கே ஒன்று கூடுவார்கள். உள்ளே முனாஃபிக், நயவஞ்சகர்கள், பாவிகளை அந்த மதீனத்து மண் எடுத்துக்கொள்ளாது, வெளியாகி விடுமா. முனாஃபிக்குகள், நயவஞ்சகர், பாவிகளை என்ன செய்யுமாம், அந்த மதீனத்து மண் வெளியாக்கி விடுமா. ஒரு பாவம் செய்யப்பட்ட மனிதனை அந்த புனிதமிக்க பூமி எப்படி செய்யுமாம், ஒரு கொல்லன் ஒரு இரும்பை நெருப்பிலே காட்டி அடித்து சுத்தப்படுத்துவதை போன்று அங்கு என்ன செய்யுமாம், அந்த மதீனத்து மண் சுத்தமாக்கி விடுமாம். அதே போன்று நீங்கள் அங்கு சென்ற பிறகு மதீனத்தில் மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஒரு தீங்கு, ஒரு அநியாயம் இழைக்க வேண்டும் நினைத்தாலும் கூட அல்லாஹ் தண்ணீர் உப்பை போட்டால் எப்படி கரைந்து விடுமோ அது போன்று அல்லாஹ் நம்மை கரைத்து விடுவான். அந்த அளவுக்கு மதீனத்து மண் என்பது ஒரு சிறப்பு மிக்க மண்ணாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, அந்த ஊருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பதாகவே அல்லாஹ் கனவிலே காட்டி விட்டானாம். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னி ரஅய்து ஃபில் மனாமி, நான் கனவிலே பார்த்தேன், இது மலைகளுக்கு மத்தியில் பேரித்தம்பழ மரங்கள் நிறைந்த ஒரு ஊரை என் கனவிலே காட்டப்பட்டது. ஹிய யஸ்ரிப், அந்த மதீனத்து நகரத்தினுடைய பெயர் முன்னால் தெரியுமா, யஸ்ரிப் என்பதாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல் மதீனா என்ற பெயரை சூட்டினார்கள். தய்யிபா, பரிசுத்த பூமி என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாமும் அங்கு செல்ல இருக்கிறோம். செல்லக்கூடிய நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பூமியில் இருந்து கொண்டு அதிகமாக நபியின் மீது ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், அந்த புனிதமிக்க பூமியில் இருந்து நாம் துஆ செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ் இந்த பூமிக்கு நம்மை கொண்டு வர வேண்டும், மக்காவிற்கும் மதீனாவிற்கும் வர வேண்டும் என்று அந்த புனிதமிக்க பூமியிலே நாம் துஆ செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் விருந்தினர்கள், அல்லாஹ்வுடைய மெஹமான்கள், துயூஃபுர் ரஹ்மான், நீங்கள் கேட்பதை கொடுக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் பயணத்துல அதிகமாக துஆக்களை செய்யுங்கள். தஅவத்துல் முஸாஃபிர், பயணம் செய்யக்கூடிய சமயத்தில் நாம் செய்யப்படக்கூடிய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். தஅவத்துல் மதுலூம், அநியாயக்காரனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போன்று தஅவத்துல் வாலிதைன், பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் செய்யப்படக்கூடிய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். 6 மணி நேரம் பயணத்துல தஸ்பீஹை எடுத்தா நம்முடைய நாவுகள் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுங்கள். அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும், செல்லக்கூடிய நாம் அனைவர்களுக்கும் நபியை முழுமையாக நேசிக்கக்கூடிய மக்களாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்கு நம் உரியவர்களாகவும், நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا ويوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحابه وسلم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى يا رب العالمين. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول وعمل. اللهم إنا نعوذ بك من النار وما قرب إليها من قول وعمل. اللهم ربنا يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربي يرحمهما كما ربياني صغارا. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاء. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا فارج الهم ويا كاشف الهم فرج همنا ويسر أمرنا وارحم ضعفنا وارحم موتانا واشفي مرضانا يا رب العالمين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم ربنا يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصل على النبي محمد المصطفى صلى الله عليه وسلم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.